செட்டிநாடு பூண்டு ரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு பூண்டு ரசம் தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியிலிருந்து வரும் காரமான மற்றும் சுவைமிக்க பூண்டு கலந்த சூப் ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: புளி, தண்ணீர், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், ஹிங், பூண்டு பற்கள், சீரகம், கரு மிளகு மணிகள், நெய் அல்லது நல்லெண்ணெய். படி 1. புளியை 1 கப் சூடான நீரில் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஊற வைக்கவும். புளியின் சதைப்பகுதியை பிழிந்து கழிவுகளை நீக்கவும். புளித் தண்ணீரை தனியாக வைக்கவும். படி 2. ஒரு உரல் மற்றும் உலக்கை அல்லது ஒரு சிறிய கிரைண்டரில் பூண்டு பற்கள், சீரக விதைகள் மற்றும் கருப்பு மிளகுத்தூளை ஒரு கரடுமுரடான பேஸ்டாக அரைக்கவும். நன்றாக மைய அரைக்க வேண்டாம். படி 3. ஒரு பானை அல்லது கடாயில் புளி கரைசல், நறுக்கிய தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு மற்றும் பெருங்காயம் சேர்க்கவும். மீதமுள்ள 2 கப் தண்ணீர் சேர்த்து கலவையை கொதிக்க விடவும். படி 4. ஒருமுறை கொதித்ததும் தீயை குறைத்து தயாரித்து வைத்துள்ள பூண்டு, சீரகம் மற்றும் மிளகு விழுது சேர்த்து நன்கு கலக்கவும். படி 5. புளியின் மற்றும் பூண்டின் பச்சை வாசனை போகும் வரை ரசத்தை குறைந்த தீயில் சுமார் 8 முதல் 10 வரை நிமிடங்கள் அல்லது அதுவரை கொதிக்க விடவும். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். படி 6. மற்றொரு சிறிய கடாயில் தாளிக்க நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 7. சீரகம், காய்ந்த மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். சில வினாடிகள் நறுமணம் வரும் வரை வதக்கவும். படி 8. காய்ந்து கொண்டிருக்கும் ரசத்தின் மேல் தாளித்த கலவையை ஊற்றவும். மெதுவாக கலக்கவும். படி 9. புதிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். படி 10. சூடான சாதத்துடன் பரிமாறவும் அல்லது சூப்பாக அனுபவிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.